வணக்கம். இன்னைக்கு சுவையான பேபி கார்னில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான காய்கறிகள் கேரட், கேப்சிகம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பேபி கார்னை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஆனியனை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடுங்க. நான் விடுறது கடலை எண்ணெய். அதை விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதில் கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம், அப்புறம் நம்ம பேபி கார்ன் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அதை வதக்கி எடுக்கலாம். மினிட்ஸ் லோ ஃப்ளேம் அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை வதக்கிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ முட்டையை அதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முட்டையை போடுறேன். ஸோ இது ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முட்டையை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த காய்கறிகளோடு சேர்த்து அதை வதக்கி எடுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் கரம் மசாலா இது மூணையும் நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வினிகரையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்ச ரைஸை அதில் ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா யம்மியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ், எக் பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, be safe and take care. Thanks for watching.